2 நாட்களுக்கு மட்டும் தமிழகத்தில் கனமழை எதிர்பாருங்க. மீதமுள்ள நாட்கள்லாம் பனிப்பொழிவா மட்டும் தான் இருக்க போகுது. எந்தெந்த அந்த 2 நாட்கள் எந்தெந்த மாவட்டங்கள் மழை கிடைக்கும்? எத்தனை மாவட்டங்களுக்கு கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு? இப்போ ஜனவரி மாதங்கள்ல திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குமா? பிப்ரவரி மாதத்துல அல்லது மார்ச்லயோ இல்ல புயல் சின்னங்கள் தமிழகத்திற்கு கிட்ட வந்து அதுக்கப்புறம் விலகி செல்லுமா? இது போன்ற பல கேள்விகள் பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா ஒவ்வொன்றுக்கும் நம்ம இதுல பதில நம்ம பார்க்க போகிறோம். நீங்க நண்பர்களே ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் யாராவது பண்ணாம இருந்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். மழை எப்போ தீவிரமாக போகுது? எப்போ நமக்கு அதிக பனிப்பொழிவுகள் இருக்கும்? எந்த மாவட்டங்கள்ல கனமழை? எந்த மாவட்டங்கள்ல மிதமான மழை என்பது குறித்து ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நமக்கு வானிலையில சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. வரப்போகிற நாட்கள்ல மழை பொழிவுகள் இருக்கும். மாத இறுதியிலும் மழை நமக்கு காத்திருக்கு. பிப்ரவரி மாதத்திலயும் நமக்கு மழை வரும். அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்லாம் நமக்கு மழையே இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நமக்கு ஒரு மாதத்துல ஒரு சில நாட்கள் உறுதியாக நமக்கு மழை கிடைக்கும். அந்த ஒரு சில நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் நம்ம தெளிவா நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மழை அளவு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 5 முதல் 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது எந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 20 மாவட்டங்கள்ல மழை குறையாம பதிவாகிரும். நிறைய இடங்கள்ல மழை பொழிவு இந்த சுற்று மழை பொறுத்த வரைக்கும் 20 மாவட்டங்கள்ல குறைஞ்சபட்சம் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. கடலோரத்தில் எத்தனை சென்டிமீட்டர், டெல்டாவில் எவ்வளோ மற்றும் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல எந்த அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிறத மிக விரிவாக இப்போ நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம தனியாகவே கொடுத்துருக்குறோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி தனியாக கூட உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எல்லா பொருட்களுடைய விலையும் 50%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். நம்ம சேனல் ஸ்டோர்ன்னு சொல்லி தனியாக ஆப்ஷனே நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்குள்ளே போனீங்கனாலே ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும். நிறைய பேர் நீங்கள் டைரெக்டாக வாங்குறீங்க. அப்படி பண்ணாதீங்க. அந்த பொருள் ஏதாவது ஒரு பொருளை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கூப்பன் டிஸ்கவுண்ட் எல்லா ஆஃபர் எல்லாமே அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. 90% வரைக்குமே டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. தமிழகத்தில் 20 மாவட்டத்திற்கும் மேலாக ஜனவரி 24 மற்றும் 25 தேதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் உறுதியாக நமக்கு அதிகரிக்கும். 24 அண்ட் 25 இந்த 2 நாள்லையும் கனமழையானது கடலோரத்தில் வெளுத்து வாங்கும். சென்னையில் ஆரம்பித்து குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையினுடைய தீவிரமும் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள். வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள், குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் இந்த 2 தேதியில மட்டும்தான் மழை. அதுக்கப்புறம் நீங்க மழை கேட்டாலும் கிடையாது. அதனால இந்த 2 நாட்கள் 24, 25 இந்த 2 நாளும் லேசான மற்றும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல. அதனால எல்லா ஊருமே நம்ம வந்து நிறைய ஊர் பேரை வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. அதனால கிட்டத்தட்ட எல்லா ஊர்லயுமே நமக்கு வந்து மிதமான மழை, லேசான மழைங்கிறது பதிவாகும். ஏன்னா நம்ம ஊர் பேர்லாம் சொல்லணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அதனால சுருக்கமாக மழை எப்போ இருக்குங்கிறத மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து முடிக்க போகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இப்போ அறிவித்த இந்த மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே நமக்கு வந்து பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. 3 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்கிறோம். சில இடங்களில் 7 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் உண்டு. அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள். டெல்டாவில் வந்து எடுத்தோம் அப்படின்னா நாகை, மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் கனமழை சற்று வலுவாக இருக்கும். திருவாரூர், தஞ்சாவூர்ல ஏதாச்சும் ஓரிரு இடங்கள்ல கனமழை, பெரும்பாலும் மிதமான மழையா இருக்கும். அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த 4 மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த 4 மாவட்டங்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. போதுமானதாக இருக்கும். 3 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ டெல்டாவிலே பாருங்க எல்லா இடத்துலையுமே நம்ம கனமழை அப்படிங்கிற நம்ம எப்பயுமே சொன்னதில்லை. இப்போ நமக்கு மயிலாடுதுறையும், நாகப்பட்டினமும், காரைக்கால் போன்ற பகுதிகள் இங்க மட்டும் வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர்ல பகுதியா கனமழை பெய்யும், பகுதியா லேசான மிதமான மழைக்கான வாய்ப்பும் இருக்கு. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை 4 மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள். உள் மாவட்டத்துல நமக்கு மழை தொடங்குற வரைக்கும் பனிப்பொழிவு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நமக்கு மழை வரக்கூடிய நாட்கள் மட்டும்தான் பனிப்பொழிவு குறையும். அது வரைக்கும்
அதிகாலை நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை 16 டிகிரி செல்சியஸ் முதல் 17 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தொடர்ந்து பெரும்பாலும் வந்து பதிவாகும். சில மாவட்டங்களில் 15 டிகிரி செல்சியஸ் கூட வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிக பனிப்பொழிவு எங்க ரொம்ப தீவிரமா இருக்கும்னா இந்த கிருஷ்ணகிரி, தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள், அதே மாதிரி தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள், வேலூர், திருப்பத்தூர் இங்க இருக்கக்கூடிய, அதே மாதிரி தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள், தமிழக கேரள எல்லையோர பகுதிகள், இங்கெல்லாம் வந்து அதிக பனிப்பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களிலும் குளிருடைய தாக்கம் அதிகாலை வேளையில ரொம்ப அதிகமாக தீவிரமாக இருக்க போது எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாராக இருங்க. இந்த பனிப்பொழிவெல்லாம் நீங்க எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாராக இருங்க. அதனால ஒரு தொடர் மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்கள்ல உறுதியாக நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். சில இடங்கள்ல கனமழையாகவும், சில இடங்கள்ல மிதமான மழையாகவும், உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அதிக மழை பொழிவுங்கிறது உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு தான் நமக்கு மழை பெய்யும். லேசான சாரல் மழை அல்லது மிதமான மழை மட்டும்தான் உள் மாவட்டத்தில் இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் சாரல் மற்றும் மிதமான மழையாகவும், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் பரவலாக சாரல் மற்றும் மிதமான மழையாகவும் இந்த 2 தேதியில் 24, 25 எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்பங்க மழை வரப்போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னா 30, 31 மாத இறுதியில கொஞ்சம் மழை கிடைக்கும். ஜனவரி முடியும் போது, அதே மாதிரி பிப்ரவரி தொடக்கத்துல கொஞ்சம் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். இதுதான் வட தமிழக உள் மாவட்டத்தினுடைய தற்போதைய நிலவரம். பனிப்பொழிவு மட்டும் தொடர்ந்து இருக்கும். மழை ஏதோ கொஞ்சம் தான் நமக்கு பதிவாகும். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் அநேக இடங்களில் விட்டு விட்டு சாரல் மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியாகட்டும், அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் பரவலாக சாரல் மற்றும் மிதமான மழை பொழியும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து பதிவாயிரும். 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், அதிகபட்சம் ஒரு 3-4 சென்டிமீட்டர் வரைக்கும் பெரும்பாலும் இந்த தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். வெள்ளப்பெருக்கு மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கைங்கிறது இந்த பகுதிகளுக்கு கிடையாது. நிறைய பேர் வந்து ஜனவரி இறுதியில புயல் வருமா ப்ரோ, தென் மாவட்டத்துக்கு ஒரு புயல் ஒன்று தாக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜனவரி மாத இறுதியில மழை வரதே நமக்கு பெரிய விஷயம். அதனால புயல் வந்து அதிகமா நீங்க எதிர்பார்க்காதீங்க. புயலுக்கு தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை. மழை வந்தாலே நம்ம அது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை முடிவடைய தொடங்கியாச்சு. இப்போவே நம்ம காற்று திசையில மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. நிறைய இடங்கள் நம்ம பார்க்க முடியும். வங்கக்கடல் பகுதிகளில் வடகிழக்கு பருவ காற்று பொறுத்த வரைக்கும் அந்த காற்றுடைய திசையில பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதனால தொடர்ந்து நமக்கு வடகிழக்கு பருவமழைலாம் இனிமே கிடையாது. அடுத்து நம்ம அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகுதான் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல உங்களுக்கு நம்ம தனியா உங்களுக்கு நம்ம சொல்றோம். ஒரு வீடியோவே நம்ம உங்களுக்கு போட்டு உங்களுக்கு காண்பிக்கிறோம். ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஜூன் முதல் வாரத்துல தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஜூன் முதல் வாரத்துல தென்மேற்கு பருவமழை தொடங்கி நமக்கு ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கும். அதோட தமிழ்நாடும் சேர்ந்து பாதிக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அது குறித்து நம்ம இனி வரும் நாட்கள் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.